ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் தோசை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இவங்க பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் சாப்பாடு ஊட்டுறது எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி ஏதாவது கொஞ்சம் க்ரியேட்டிவாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சுருந்தேன். ஒன்றும் இல்லை, நார்மல் மாவில் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரட் இருக்கு இல்லையா, கேரட்டை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இட்லி தோசைக்கு அரைச்சி வச்சுருக்க மாவையே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு ஆட் பண்ணி நல்லா கலரி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பீட்ரூட்டும் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா மாவு வந்துட்டு கெட்டியாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம பீட்ரூட் வந்து தண்ணி ஊற்றி அரைக்கிறப்ப மறுபடியும் இன்னும் ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிடுச்சுன்னா தோசை இந்த மாதிரி செய்ய முடியாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாவு கெட்டியாக இருக்கிறப்ப இதையும் பீட்ரூட்டையும் அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா அதுவே கரெக்டாக இருக்கும். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேணாம். இந்த மாதிரி பீட்ரூட்டு கேரட்டு இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தனித்தனியாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் வந்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு கேரட் அரைச்சி வச்ச தோசை இருக்கு இல்லையா, மாவு, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ராப் மாதிரி வச்சுட்டு அதை சுற்றிலையும் இந்த பீட்ரூட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தோசையை வந்துட்டு இந்த மாதிரி பூ மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. குட்டீஸுங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ரொம்ப வேலை இருக்கும். டக்குனெல்லாம் இந்த தோசையை வந்து செஞ்சிட முடியாது. ஏன்னா அது வந்து கரெக்டாக அந்த பூ மாதிரி செய்யணும், குட்டி குட்டியாக ஊற்றணும். இது கொஞ்சம் பொறுமையும் வேணும், டைமும் வேணும். இதே மாதிரி எல்லா மாவுலேயும் வந்துட்டு உங்கள் கல் வந்துட்டு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கல்லில் ஒட்டாமல் அழகாக சூப்பராக வந்துடுச்சு. இதில் வந்து வேறு பெருசாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம எதுவும் போட போகிறதில்ல. நம்ம நார்மல் மாவுலேயே கேரட்டும் பீட்ரூட்டும் அரைச்சி இந்த மாதிரி செய்ய போகிறோம். இந்த மாதிரி க்ரியேட்டிவாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். பார்க்கலாம் அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் பாருங்கள், நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இந்த மாதிரி திருப்பி போட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்கன்னா மறுபடியும் 2 நிமிஷத்தில் வந்து எல்லாமே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. குட்டீஸுங்க சாப்பிட்றதுக்காக நம்ம ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக தான் இருக்குது. வேறு ஆப்ஷன் நமக்கு இல்லையே. இந்த மாதிரி எல்லா மாவும் இந்த மாதிரி குட்டி குட்டி தோசையை ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு எந்த ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இந்த ஷேப்பு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணேன். உங்களுக்கு ஏதாவது வேறு டிசைன் ஷேப் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அது மாதிரி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொண்டு வந்து கொடுத்துட்டா இந்த குட்டி மேடம் வந்து அதை மோந்து பார்க்குறாங்க. அது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இதுதான் நான் ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். மோந்து பார்த்துட்டு வச்சிட்டாங்க. இவங்க ஏதோ டிவியை பார்த்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்ருக்காங்க. தேங்க்யூ.